இப்போ எதுக்கு என்ன தனியாக கூட்டிகிட்டு வந்தீங்க? இது மட்டும் உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சது உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஏய், நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா மனசு விட்டு பேசலாம்னு நினைச்சா எங்க வந்து கூட எங்க அக்கா புராணத்தையும் நீ பாடிட்டு இருப்பியா? என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை எழுத்து. இனிமேல் அவங்க தானே நாங்கயா, சண்டை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான். நான் இப்போ இருந்தே சண்டை போட ரெடியா இல்லை, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சண்டை போடுறக்கே நீ குறியாரு. சரி, நாம எங்க போலாம்? உன் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எங்காலும் வெளியே போயிட்டு வருவோம், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் செல்லப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஏய், என்னடி வருங்கால புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஆமாம், என் புருஷனை நான் பேர் சொல்லி கூப்பிட்றேன், இதில் என்ன இருக்கு? அது மட்டும் இல்லை, யாரும் என்னை எதுவும் கேட்கவும் முடியாது. சரி, நல்லா சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன். இப்போவே என்ன உங்களால் சமாளிக்க முடியல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன சமாளிக்கிறீங்களா? பார்ப்போம் பார்ப்போம். உன்ன எங்க முடிஞ்ச புடிங்க பார்ப்போம். ஏய், நில்லு நில்லு கவிதா, நில்லு. ராதா, உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. ஆனா நீங்க என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பாரு உங்க வேலை வேலை வேலை. அப்படி இல்லாட்டி என் தங்கச்சிட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க ராதா? நான் உங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன், ஆனா நீங்க கொஞ்சம் கூட என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ராதா, உங்களை நான் எவ்வளோ காதலிக்கிறேன் தெரியுமா? ஆனா அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க? அதை விட என்கிட்ட பேசாம இருந்துட்டீங்கன்னா அதை என்னால் தாங்கவே முடியாது. நான் உங்களை கல்யாணம் பண்ண விதம் என்ன தப்பா இருக்கலாம், ஆனா நான் உங்களை காதலிக்கிறது உண்மை. உங்களுக்கு எல்லா வகை சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். எப்பவும் இப்போ மாதிரியே சண்டை போட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு இவனுக்கு? இவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கான். இவன் இப்படியெல்லாம் இருக்கிற ஆளே கிடையாதே. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? பேசாமல் போயிடணும், இல்லாட்டி தேவையில்லாமல் பேசி நம்மளை வம்பிழுப்பான். ராதா, என்ன என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? நான் பார்த்தேன், ஆனால் சாணி ஏதோ தீவிர யோசனையில் இருந்தீங்களா, அதான் நான் பாட்டு கம்முன்னு போகிறேன். நீங்கள் யோசிச்சுட்ருங்க. ராதா, நான் என்ன பெருசா யோசிக்க போறேன்? எல்லாம் நம்மளை பத்தி தான். நீங்க இங்க வாங்க, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். என்ன விஷயம் கிரிஷ்? அதுவும் நம்மளை பற்றி யோசிக்க என்ன இருக்கு? என்ன ராதா இப்படி சொல்லிட்டீங்க? இனி நம்மளை பத்தி தானே யோசிக்கணும். நமக்குள் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஆ அ- அ- அதுக்கு அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க கிரிஷ்? அதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நாம எங்காலு வெளியே ஷாப்பிங் போயிட்டு வரலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. அதை நீ ஷாப்பிங் போகணுன்னே சொல்லியிருக்கலாம். எதுக்குடா தேவையில்லாமல் பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? என்ன ராதா நீங்க புருஷனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமையே பேசுறீங்க. ஐயோ, படுத்துறானே. கிரிஷ், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னை எதுவும் சொல்லாத. நான் உங்களை என்ன சொல்ல போறேன்? யாரோ வர மாதிரி இருக்கு. வரட்டும் ராதா, வந்து நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறத பார்க்கட்டும். கார்த்திக், ராதா, என்ன ரெண்டு பேர் தனியா பேசிட்டு இருக்கீங்களா? லாக் பண்ணிட்டு பேச வேண்டியதானே? நான் வேற தெரியாம உள்ள வந்துட்டேன். எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்குன்னு. இப்ப பாரு, எல்லாம் உன்னாலதான் கிரிஷ். ஏய், நான் என்ன பண்ணேன்? அவன் யதார்த்தமா சொல்றான், உடனே நீ என்கிட்ட சண்டைக்கு வராத.
சரி நீங்க பேசிட்டுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் 2 பேர்த்துக்கும். என்னடா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க போல. இப்பெல்லாம் சண்டை போடுறது இல்லையா? டேய், நீ வேற. நான் சண்டை போடலைன்னா எனக்கு தூக்கம் வராது. அவ என்ன திட்டலைன்னா ராதாவுக்கு தூக்கம் வராது. 2 பேரும் அப்படி அப்படி சண்டை போட்டுக்கிறோம். மச்சான், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன்டா. சித்தி வேற நம்ம செல்லப்பா மாமாவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே தேவாவுக்கு கல்யாணம் பண்ணிடலாங்கிறாங்க. அவளுக்கு இன்னும் எந்த மாப்பிளையும் பார்க்கவும் ஆரம்பிக்கல. சித்தி என்ன நினப்பில் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. இதை பற்றி நான் ராதாட்ட பேசலான்னு பார்த்தா அவங்கக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்டால் ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தேன். இது நான் என்னடா ஐடியா கொடுக்கறக்கு இருக்கு? உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டால் நீ என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல மச்சான்? சொல்லுடா. நான் உன்னை பேச்சுக்கு 300 தடவை மச்சான் மச்சான்னு கூப்பிட்றேன். ஆனால் அந்த உறவு முறை உண்மையிலேயே இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா. என்னடா ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. எனக்கும் அது சந்தோஷம்தான். டேய், நீ சம்மதம் சொல்லுவே நான் எதிர்பார்க்கவே இல்லடா. எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா இப்போ நீ சரின்னு சொன்னோனே எனக்கு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்குடா. இதை முதல்ல நான் ராதா கிட்ட சொல்லணும். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இத ராதா கிட்ட சொல்றதை விட உங்க சித்தி கிட்ட சொன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்லடா. கனி, உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குல்ல? உனக்கு இந்த சாரி எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? என்னாச்சு? ஒருவேளை அவளுக்கு இந்த சாரி பிடிக்கலையோ? அதனால தான் அமைதியா இருக்கா போல. சரி, நாம வேற கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். அட, இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. இதாவது கனிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கனி, இங்க பாரு. இந்த சாரி உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன இவன் கனிக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டு இருக்கான்? என்னதான் இருந்தாலும் கனி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நான் வேண்டான்னு சொல்லிட்டு எப்படி அவகிட்ட திரும்ப போய் நான் பேச முடியும்? அவ முகத்துல முழிக்கிற அருகதை கூட எனக்கு இல்லை. கனி, இந்த புடவையை நம்ம முகூர்த்தத்துக்காக எடுத்திருக்கோம். நான் தாலி கட்டும்போது இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி இருங்க, வேற கலெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். சஞ்சய், நீங்க அட பார்த்தீங்களா? நீங்க இங்கே தானே வேலை செய்றீங்க. அதை கூட நான் மறந்தே போயிட்டேன். சரி, எங்க கல்யாணத்துக்கு முகூர்த்த சாரி பார்க்குறோம். வேற ஏதாவது நல்ல கலெக்ஷனாக இருந்தா காட்டுங்களேன். சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். கனி, உண்மையிலேயே சஞ்சய் ரொம்ப நல்ல பையன். எவ்வளோ பொறுமையா அடக்கமா பேசுறாரு பாத்தியா? அன்னைக்கு உங்க கூட சேர்ந்துட்டு என்னை வம்பிழுக்கும் போது நான் செம கோவப்பட்டேன் உங்க மேல. ஆனா இப்போ உண்மையிலேயே சஞ்சய் மேல ஒரு மரியாதை வருது எனக்கு. வரும், வராம எப்படி இருக்கும்? அவர் தான் பெரிய தியாகியாச்சே. இந்த சாரியை பாருங்க. இது கனிக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, உண்மையிலேயே நான் எடுத்ததை விட இந்த சாரி ரொம்ப அழகா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவன் எடுத்ததை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா கனி நம்மளை பத்தி என்ன நினைப்பா? சரிங்க சஞ்சய், இருங்க நம்ம வச்சு பார்ப்போம். கனி, இந்த சாரியை வச்சு பாருங்க. இந்த 2 சாரியும் ரொம்ப நல்லா இருக்கு. இதை நாமளே எடுத்துக்கலாம் ராஜா. சரியான திமிரு பிடிச்சவ. இவ்வளோ நேரம் இவளுக்காக தான் நம்ம சீலை பார்த்துட்டு இருந்தோம். அப்பா எதுவும் சொல்லலை. இவன் வந்து எடுத்து கொடுத்தோன்னே இதையே எடுத்துக்கலான்னு சொல்றா பாரு. எவ்வளோ திமிரு. எல்லாம் நான் தாலி கட்டுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ என் பேச்சை கேட்டுதான் ஆகணும். என் வழிக்கு வந்துதான் ஆகணும். அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை. என்னாச்சு ராஜா?
ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு பிடிச்சதுன்னா சரி, இதையே எடுத்துக்குவோம். ம், சரி சரி வாங்க போகலாம்.